ஸ்ப்ரெட் பண்ண குப்பை வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து வெண்டிலேட்டட் டேங்க்னு சொல்லுவார். இந்த சைடில் எல்லாம் ஹோல்ஸ் பண்ணி அப்போ தான் ப்ராப்பராக ஏரோபிக் கம்போஸ்டிங் நடக்கும். காரணம் இதில் கம்போஸ்டிங் நடக்கும்போது நல்ல ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஹீட்டு ஜென்ரேட் ஆகும்போது வந்து கார்பன் டை ஆக்சைடு மாய்ஸ்சரெல்லாம் மேலே போகும்போது உள்ள ஒரு வேக்யூம் உருவாகும். அந்த வேக்யூம் வந்து இருக்கிறதுனால வெளியின்னு வந்து ஃப்ரெஷ்ஷாக சக் பண்ணும்போது இங்கே ஹோல் இருந்தால் தான் உள்ள ஏர் போகும். இல்லாமல் இருந்தால் ஏர் போகாது. அப்போ என்ன நம்ம நார்மல் டேங்கில் வந்து கம்போஸ்டிங் நடக்கிறது இல்லை. நமக்கு ஒரு காஞ்ச மெட்டீரியல் தான் நம்ம கிடச்சிட்டு இருக்கு. அது கம்போஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லை, அதில் அந்த மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும்போது அது அனரோபிக் ஆகி ஸ்மெல்லு வந்து அதில் வந்து மீதேன் உருவாகும். நம்ம மீதேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மீதேன் உருவாக்கிட்டு அதுதான் நம்மளுக்கு நம்மளோட ரெகுலர் நடக்கிற விஷயம். நம்ம இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஏரோபிக் கம்போஸ்ட். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இனோக்குலம் கார்பன் பேஸ்ட் இனோக்குலம். இந்த இனோக்குலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் இது வந்து ஈவன் புழு கூட வராது. இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை புழு இருக்குது, அந்த புழு வந்து ஆக்சுவலி அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் வந்து அந்த புழுவை பார்த்தா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிடும். ஸோ நம்முடைய இந்த ப்ரோக்ராமில் வந்து புழு இல்லாமல் அதை நல்ல சூப்பர் கம்போஸ்ட் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இனோக்குலம் போட்டிருக்கோம் சார். ஸோ ஒரு லேயர் போட்டிருக்கோம். ஓகே, சாம்பிளுக்கு திரும்ப கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாங்க. அடுத்ததான் வந்து நம்ம வேஸ்ட் வந்து ஒரு லேயர் 1 இன்ச் திக்னஸ்ல வேகமாக கம்ப்ளீட்டாக போட்டுடலாம். இது வந்து என்ன வேஸ்ட்னா காய்கறிகள் வேஸ்ட் தான். இதில் ஃபுட்டு வேஸ்ட்டு இருக்காது, ரைஸ் எல்லாம் இருக்காது, வெறும் காய்கறிகள். இது நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி இதை காய்கறி வேஸ்ட்டு கொண்டு வந்து ஸ்ட்ரெட் பண்ணி நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நீ அப்படியே போடலாம். எப்படி கல்பனா திக்னஸில் வந்து நம்ம வேகமாக போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம இனோக்குலம் ஒரு 1/2 இன்ச் இனோக்குலம் இந்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே வார்டு 82 இருக்கிற வேஸ்ட்டு தான். நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வேஸ்ட்டு தான். உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள் வேஸ்ட்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டோட காய்கறிகள் வேஸ்ட்டு இங்கே என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் பாருங்கள். அது உரமாக மாற்றும் போது இந்த உரம் வந்து நம்ம விவசாயிகளுக்கு பயன்படுத்தலாம். அந்த ப்ராசஸை பண்ணிட்டு இது போல் 1 இன்ச் திக்னஸில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு லேயர் பை லேயர் ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு நமக்கு இங்கே இது காணுது. இதை வச்சு நம்ம பண்ணும்போது எல்லா பக்கம் நல்ல அதில் இங்கே ஒரு பெஞ்சை போட்டு அதில் அந்த பெஞ்சை அப்படியே பண்ணும்போது இது கம்ப்ளீட்லி ஏரோபிக், ஸ்மெல்லே இருக்காது. அதாவது இது மக்கும்போது ஸ்மெல் இருக்காது, மக்குனதுக்கு அப்புறம் 5 kg இருக்குங்களா? 4 வாரம் 5 வாரத்துக்கு
10 to 15 kg வரும் அந்த ஒரு டப்பா. 5 kg எதிர்பார்க்கும். இல்லை இல்லைங்க 5 kg மேலேயே வரும். வெட் வேஸ்ட்டு தான் வெயிட் அதிகமாக இருக்கும். இல்லை இது வந்து நம்ம ஒரு அப்புறம் நம்ம போட்டிருக்கோம் விட்டுட்டு நம்ம அடுத்த டைம் அதாவது ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்கு அப்புறம் இது மக்கிடும். அப்போ அதுக்குள்ள நம்ம பாக்கி டேங்கு நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கம்போஸ்ட் எடுத்து மறுபடியும் அந்த எண்டிங் அதை வச்சு நம்ம ஒரு 3-4 சைக்கிள் பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து நமக்கு இங்கே லேபு ஃபேக்ட்ரியில் என்னோட பிஹெச்டி வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். 2008 வந்து ஆந்திரா பஸ் இந்தியன் எக்ஸ்போர்ட் பண்ணேன். இப்போ அடுத்த லேயர் போடலாம் சார். இல்லை இந்த ஒரு ஒரிஞ்சு போட்டு வேஸ்ட் வந்து ஒரிஞ்சு போடணும். அந்த முன்ன வேஸ்ட் போடணும். போடணும் இன்னும் போடணும். ஒரு லேயர் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஆரஞ்சு இது கம்மியாக ஆரஞ்சு 2:1 அந்த ரேஸ் சொன்னீங்க சார். அதை லேயர் பை லேயராக போடணும். இதில் வெறும் இனக்கலாமா இருக்கும். வேஸ்ட் போடணும். வேஸ்ட் போடணும். வேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் போடணும். இல்லை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக ஒரு லேயர் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம டூரிஸ்ட் பண்ண போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கான்செப்ட்ல சார் எவ்வளோ நாளில் இது உரமாகும் அப்படின்னு இது ஒரு 4 to 5 weeks. அதுக்கப்புறம் இந்த இதில் வர்ற இதை வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும்? இந்த உரம் எடுத்து நம்ம திருப்பி அடுத்த பேட்சை கம்போஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஜலிக்கணுமா அந்த மாதிரி தேவையில்லை. அப்படியே அப்படியே எடுத்து அடுத்த பேட்ச் அடுத்த பேட்சுக்கு போயிடும். இப்போ இதுலேருந்து இப்போ நம்ம இந்த இதில் ஒரு டன் போடுறோம், இதில் 2 டன் போடுறோம், மொத்தம் 3 டன் வரும். ஸோ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வர சான்ஸ் இருக்குது? அது ஒரு பாதி வரும், ஒரு 50%. ஓகே 1.5 அந்த மாதிரி 3 டன் போட்டு ஒரு 1.5 டன் 1.5 டன் வந்துடும். ஸோ இந்த 1.5 டன்னை வச்சுட்டு நம்ம திரும்ப ஒரு திருப்பி நமக்கு ஒரு 3 டன் பண்ண முடியும். 4 டன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம அதை சேல் பண்ணுறோம். இல்லை நம்ம வந்து எவ்வளோ சைக்கிள் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்புறமேல அப்புறம் நம்ம ஒவ்வொரு சைக்கிள் பண்ணும்போது உரத்தோட குவாலிட்டி பெட்டர் ஆகும். நம்ம இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால் வந்து இனி நம்ம ஆக்சுவலி சார் சென்னையில் நம்ம இதே மாதிரி நிறைய மைக்ரோ கம்போசிஷன் சென்டர் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட 200 சென்ட் சர்க்கரைய ஃபங்க்ஷன் ஆகாமல் நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து
வெட் வேஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே திரும்பவும் இன்னொக்குலாம் திரும்ப ஒரு இன்ச்சுக்கு போட போகிறோம். அரை இன்ச்சுக்கு போட போகிறோம். நீங்கள் எல்லாருமே போடுங்க. ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் மேம். இனி அவுட்புட் வரும்போது இன்னும் சந்தோஷப்படுவீங்க. ஸ்மெல் இல்லாம புழு இல்லாம அருமையா ஒரு கம்போஸ் பண்ணி எனக்கு இன்னொரு ஹெல்ப் சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ மிக்ஸ் பண்ணி போடாமல் நம்ம இந்த மாதிரி கான்செப்டில் போடும்போது இப்போ ஸ்டார்டிங் லேயர் வந்து இந்த மாதிரி இன்னொரு க்ளோஸ் பண்ணிடும். அப்போ அந்த வைக்காம இருக்கும் இல்லையா? இங்கே போடுற போல அங்கேயே போட்டு இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணி போடும்போது இப்போ ஓப்பனாக வெட் பேஸ்ட் இருக்கும். ஓகே, இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா அந்த வெட் பேஸ்ட் மேலே நிறைய ஈக்கள் வந்து இது வந்து நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் இந்த இது போட்டு கவர் பண்ணி மேலே போட்டுக்கலாம். அப்புறம் ஈ வராது. ஸோ இது ஈ வந்து ஏதாவது வெட்டு சொல்லிட்டு தான் ஈ வரும். நீங்கள் இது போட்டால் ஒரு 10 மினிட்ஸில் காஞ்சிடும். அப்புறம் வந்து ஈ இருக்காது. அல்ல வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த பவுடர் எடுத்து இப்போ எனக்கு இன்னொரு அடுத்த டவுட்டு. இப்போ பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் இது எப்படி விவசாயிகளுக்கு கொடுக்குறது? இது நல்லா அந்த உரம் மொத்த விவசாயி காட்டில் போட்டுருக்கு. ஓகே, ஸோ விவசாயிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம கேரளாவில் வந்து குருவாயூரில் குன்னங்குளத்துலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி கம்போஸ் பண்ணி கிலோவுக்கு 12 ரூபாய்க்கு விவசாயி கொடுத்துட்டு அதாவது வந்து நல்ல ஹை குவாலிட்டி மெனு. அங்கே வந்து டிமாண்டை மீட் பண்ண முடியாது. விளைச்சல் நல்லா இருக்கு, விளைச்சல் சூப்பராக இருக்குது. ஒரு நேச்சுரல் ஆர்கானிக். இது வந்து வீடுகள்லையும் பயன்படுத்த முடியுமா? வீடுகளுக்கு வந்து நம்ம ஒரு ஹோம் கார்டன், நீங்கள் ஹோம் கார்டன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கோயம்புத்தூர் அப்படி தான் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 80,000 வீட்டில் நம்ம வீடுகளில் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதில் ஒரு 20-30% வீடுகளில் ஹோம் கார்டனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஹோம் கார்டனில் வெஜிடபிள் ஏதாவது வெஜிடபிள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம சார் சொல்கிற மாதிரி நம்ம வீடுகளில் வேஸ்ட் ஆகிற அந்த காய்கறி வேஸ்ட்டையே நம்ம இங்கே உரமாக மாற்றிட்டு இதில் கிடைக்கிற அந்த உரத்தை வச்சுட்டு நம்ம திரும்ப வீடுகளில் காய்கறியை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதுவும் நேச்சுரலாக இருக்கும், கெமிக்கல் இருக்காதுங்கிறது சார் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும்னா வீடுகளில் குப்பைகளை வந்து பொதுவெளியில் போடாமல் பிரித்து கொடுக்கணும். நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் ஒரு உரம் பண்ணி நம்ம திரும்ப அதை ரீயூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இது பெரிய பெரிய குப்பை கிடங்குகளில் தேங்கிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒரே வேலை என்னென்னா பிரித்து கொடுக்கணும். அதேமாதிரி இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். சார் வந்து ஒமேகா டீம் ஜோஸ் சார் நம்ம சரவணம்பட்டியில் தான் இருக்காருங்க. நம்ம ஹோம் கம்போஸ்ட் யாருக்காவது வேணும்னாலையும் சார் நம்ம தொடர்பு கொடுக்கலாம். இன்னர்வியல் வந்து இது விஜயலட்சுமி மேடம் வந்திருக்காங்க. நம்ம சென்ட்ரல் ஜோன் சைட்ஸ் இன்ஸ்பெக்டர் தனபால் சார் இருக்கார். நான்சி மேடம் ஒமேகா டீம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கலாம். இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவும் நடக்காது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸு. இந்த ஒர்க்கர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே இருக்கிற இங்கே வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் இது ஹோல்ஸ் போடும்போது கூடயும் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டோம், யாருமே வரல. இதுக்கு ஹோல்ஸ் போடுறக்கோ பெயிண்டிங்க்கோ வந்தாங்க. ஒரு ஆஃப் டேயில் ஒரு 1 மினிட்ல அவங்க போயிடுறாங்க. சார் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு பெயிண்டிங்கில் போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி வந்து நீங்கள் யார் வேணாலும் வரலாம். இந்த கான்செப்டை சக்ஸஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், எந்த ஸ்மெல்லும் வராது. அதுதான் இதோட ஒரு பெரிய வெற்றி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.
வேல்யூ என்னன்னு நமக்கு கன்வே பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். வி ஆர் நாட் டூயிங் ஸ்மால் திங்ஸ், வி ஆர் உலகத்தை காப்பாற்றிட்டு. உண்மையிலே சொன்னால் நம்ம பண்ணுற வேலை வந்து உலகத்தை காப்பாற்றுற வேலை. ஸோ அதில் தான் நம்ம வந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்கு.